Hey guys, welcome to Positive Therapy Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மெத்தடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இந்த வீடியோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் ட்ரை பண்ணி பர்சனலாக எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதை நான் ட்ரை பண்ணி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு எனக்கு கிடைச்சிது இந்த மெத்தடில். இதை நான் ஒரு நாள் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். எனக்குமே இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஆனால் நான் முழு மனசோட நம்பிக்கையாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணேன். பட் நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. நான் எனக்கு ஒரு நீடு இருந்தது, அதுக்காக அந்த தேவைக்காக நான் இதை இந்த மந்திரத்தை பயன்படுத்தினேன். நம்ம என்ன வேண்டுனாலும் நம்ம என்ன கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவையை யோசிச்சுட்டு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்கிறப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா நான் என்னோடய தேவைக்காக சொன்னப்போ ஒரே ஒரு நாளில் எனக்கு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிது. அதை எழுதி முடித்து ஒரு வித்தின் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அதுக்கான தீர்வு எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. பட் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா அந்த மந்திரத்தை ஒரு நாள் மட்டும் நம்ம எழுத வேணாம், தொடர்ந்து ஒரு 11 நாட்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எழுதினேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு 11 டைம்ஸ் மட்டும்தான் எழுதினேன். அந்த 11 டைம்ஸும் எழுதிட்டு அதோடு நம்ம எடுத்து வச்சிடலாம், போதும் 11 டேஸ்க்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் நான் நம்பவே இல்லை. நான் 11 நாள் எழுதுனா அதுக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினச்சேன். பட் முதல் நாள்லையே எனக்கு நல்ல மாற்றம் கிடைச்சிது. என்னோடய தேவைகளுக்கு பதில் கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருந்தாலும், உங்களுக்கு என்ன ஆசைகள் இருந்தாலும், கல்யாணம் ஆகணும், இல்லை அப்படின்னா வேலை கிடைக்கணும், இல்லை எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அந்த தேவைக்கேற்ப நீங்கள் அதை நம்பி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் முதல் நாள் 11 டைம்ஸ் எழுதினேன். நான் எப்படி எழுதினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ டைமில் எழுதலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சிருந்தேன். ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சாமி முன்னாடி உட்காந்து தான் நான் எழுதினேன். ஏன்னா ஒரு சின்ன நம்பிக்கை நமக்கு உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சாமி முன்னாடி உட்காந்து நம்ம ஆத்மார்த்தமாக நம்பி இதை நம்ம பண்ணுறோம், அது எனக்கு நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எழுத ஆரம்பித்தேன். எழுதினாலும் எழுதலாம், இல்லை சொல்கிறவங்களும் சொல்லலாம். நான் என்ன மந்திரம் அப்படின்றத கடைசியில் சொல்கிறேன். ஏன் எழுதுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத விட எழுதுறதுக்கு நிறைய பவர் இருக்குது. நம்ம எழுதும்போது அதை சொல்லிக்கிட்டே எழுதுவோம், நம்மளோட கான்சன்ட்ரேஷனும் அதுலேயே இருக்கும். சொல்லிக்கிட்டே எழுதணும் அப்படின்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இன்னும் அதிகமாக அதுலேயே இருக்கும். அப்போது நம்ம அது நம்மளோட ஆழ் மனசில் ரொம்ப ஆழமாக பதியும். அப்போ தான் நம்மளோட மைண்ட்லேயும் அது நல்ல ஸ்டோர் ஆகி ஆழ் மனசுலேயும் நல்ல ஸ்டோர் ஆகி இந்த யூனிவர்ஸோட உடனே கனெக்ட் ஆகி அதை நமக்கு நடத்தி கொடுப்பாங்க. அதனால தான் நான் எழுத ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு நோட் புக் மாதிரி எடுத்துக்கோங்க. அது கோடு போட்ட நோட்டோ இல்லை போடாத நோட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ப்ளூ கலர் பென் எடுத்துக்கோங்க. ப்ளூ கலர் பெனில் உங்களுக்கு எத்தனை தடவை எழுதணும்னு தோணுதோ, உங்களால் எத்தனை தடவை எழுத முடியுமோ, எல்லாருக்குமே எல்லா டைமும் இருக்காது, அதனால் உங்களால் எப்போ முடியுதோ அப்போ எழுதுங்க. அதே மாதிரி எத்தனை தடவை எழுத முடியுமோ அத்தனை தடவை எழுதுங்க. 11 தடவை, இல்லை 21 தடவை, அப்படி இல்லைன்னா 54 தடவை, 48 தடவை, 108 தடவை, இந்த மாதிரி கணக்கே இல்லை நான் அந்த எண்ணிக்கை கணக்கெல்லாம் நான் பார்க்கல, ஒரு நோட் லாங் சைஸ் நோட்டோ இல்லை ஸ்மால் நோட்டோ இந்த நோட்டில் இந்த பேஜ் ஃபுல்லாக நான் எழுதுகிறேன் அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அது முழு மனசோடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது நான்வெஜ் மட்டும் சாப்பிடாதீங்க.
நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதிடுங்க. காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டு இந்த வேலையை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்டுக்கோங்க. அடுத்த நாள் நீங்கள் எந்திரிச்சு எழுதுறீங்க அப்படின்னா மறுபடியும் தலைக்கு குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க. ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம், அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னா மறந்துட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, அன்றைக்கி விட்டுருங்க, மறுபடியும் முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு கண்டினியூட்டிவாக எழுதுங்க. நான் நினச்சா இப்போ எழுதுவேன், நினச்சா அப்புறம் எழுதுவேன், அந்த மாதிரி எழுதாதீங்க. ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுத போகிறேன்னு டிசைட் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் நான் இப்போ எழுதுகிறேன், மறுபடியும் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கிடைக்கும் போது எழுதுகிறேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க. கண்டினியூஸாக ஒரு பேஜ் எழுதுறீங்கன்னா அந்த பேஜ் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உங்கள் வேலைகளை நீங்கள் பார்க்கணும். நான் 108 தடவை எழுதுகிறனாலும் இதே மாதிரி தான். விட்டு விட்டால் எழுதாமல் கண்டினியூட்டியாக எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை பார்க்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு காலையில் இதை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் இருக்கும். காலையில் நீங்கள் எழுந்த உடனே குளிச்சுட்டு நீங்கள் ஒரு தனியாக உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னாலும் சரி, ஒரு நோட் புக் எடுத்து அந்த பேஜ் ஃபுல்லானாலும் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தடவை மனசில் படுதோ எழுதுறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. எல்லாருமே இத்தனை தடவை தான் எழுதணும் அப்படின்னு நான் சொல்லலை, உங்களோட விருப்பம். அதனால் காலையில் எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் மதியத்தில் நீங்கள் எழுதணுமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசனைகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் காலையில் எந்திரிச்சோன்னே இது நம்மளோட கடமை, இது நம்மளோட வேலை அப்படின்னு அது ஆசையாக அன்பாக நமக்கு பிடிச்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டாலும் எனக்கு ஒரு நாள்லையே நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. அதனால தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். நீங்கள் நம்பி எழுதுனீங்க, எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம நம்பி பண்ணுறப்ப அதுக்கு ஒரு நல்ல பலன் இருக்கும். நீங்கள் நம்பி எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டிருந்தாலும் நீங்கள் என்ன நினச்சிருந்தாலும் அது உடனடியாக உங்களுக்காக கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராம ஜெயம், ஸ்ரீ ராம ஜெயம். இது அனுமானோட மந்திரம். நான் இந்த மந்திரத்தை தான் தொடர்ந்து 11 நாட்கள் 11 தடவை எழுதி முடித்தேன். எனக்கு ஒரு நாள்லையே நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. ஆனால் நான் எழுத நினச்சது 11 நாள் அப்படின்றதுனால அந்த 11 நாளையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் முடித்தேன். நான் ரெகுலராக நிறைய பேருக்கு எழுதுகிற பழக்கம் இது இருக்குது. நான் ரெகுலராக எழுதலை, நான் ஒரு 11 டேஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அதே மாதிரி எனக்கு வேறு ஒரு தேவை வந்தப்போ அந்த தேவைக்காகவும் நான் எழுதினேன். எனக்கு அதுக்குமே நல்ல பலன் கிடச்சிது. ஒரு விஷயத்தை நம்ம நம்பி பண்ணோம் அப்படின்னா எப்பயுமே நல்ல ரிசல்ட் இருக்கும். அதனால தான் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் நம்பி பண்ணுங்கள், பாசிட்டிவான மைண்ட் செட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சாலும் அது உங்களுக்கு நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.